அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ஏரியா என்க்ளோஸ்டு பை த கர்வ்ஸ் y equal to 2x minus x square and x minus y equal to 0. இதை எதை யூஸ் பண்ணி சார் ஃபைண்ட் பண்றோம்னா சிங்கிள் இன்டகிரேஷன், அதாவது ஏரியா ஆஃப் அ ரீஜியன் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணும். இதே எக்ஸாம்பிள நம்ம டபுள் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிறோம் சார். இந்த இடத்துல சிங்கிள் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஏரியா equals to integral a to b, lower limit to upper limits. So இது என்ன சொல்லணும், upper curve minus lower curve கூட சொல்லலாம். upper curve minus lower curve into dx கூட சொல்லலாம். இல்ல இன்னும் சிம்பிளா சொல்ல போனா a to b f of x minus g of x into dx கூட சொல்லலாம். சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் கர்வ், ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது செகண்ட் கர்வ். ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. முதல்ல படத்தை வரையணும். படத்தை வரைஞ்சா தான் நம்மளால கர்வே எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா எனக்கு ஏன் படத்தை வரைகிறோம்னா அந்த ஏபி கண்டுபிடிக்கணும். அது எது அப்பர் கர்வ் எது லோவர் கர்வ்னு தெரியணும். ஸோ கண்டிப்பாக ஏபி தெரியணும். ஸோ அதனால முதல்ல ஒய் ஈக்குவல்ஸ் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கண்டிப்பா இது ஒரு பேராபோலா தான் சார். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டோம். கண்டிப்பா இது பேராபோலா, சர்க்கிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பேராபோலால 4 ஆப்ஷன் இருக்கு. என்ன சார் 4 ஆப்ஷன் கேட்டீங்கன்னா, ஸோ ஓப்பன் ஆன் தி டாப் இருக்கும், ஓப்பன் ஆன் தி பாட்டம், ஓப்பன் ஆன் தி லெஃப்ட், தென் ஓப்பன் ஆன் தி ரைட். இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க என்ன சார் கொடுத்துருக்கோம், y ஈக்குவல்ஸ் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கோம். y equals to some function of x. இந்த y எழுதும்போது பாருங்க சார், கிளியரா மேல போகுது, ஓப்பன் ஆன் தி டாப், தென் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா நம்மளோட பேராபோலா பாத்தீங்கன்னா இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகேங்களா? தென் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம், கூட மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் வந்தாலும் ரிவர்ஸ்ல தான் இருக்கு. அப்போ இந்த டேர்மும் கிடையாது. ஸோ ஒரே ஆப்ஷன் இந்த மாதிரி தான் சார் இருக்கு நம்மளோட பேராபோலா. ஓகேங்களா? நம்மளோட பேராபோலா இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. தென் அது எக்ஸ் ஆக்சிஸ் எங்க டச் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பேராபோலா எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க 2 பாயிண்ட்ல டச் பண்ணணுன்றது எனக்கு தெரியாது. அதனால அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் டென்டேட்டிவா படத்தை வரைகிறேன் சார். சப்போஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? நம்மளோட பேராபோலா இந்த மாதிரி மூவ் ஆயிருந்திருக்கும். டென்டேட்டிவா பேராபோலா வரைகிறேன். மேபி இந்த மாதிரி நம்மளோட பேராபோலா போயிருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன சார் தேவைப்படுதுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க மீட் பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த 2 பாயிண்ட் எனக்கு தெரியாது சார். சரிங்களா? அப்ப அந்த 2 பாயிண்ட் தெரியணும்னு என்ன சார் பண்றது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பிட்வீன் பேராபோலா ஆஸ் வெல் as ஆக்சிஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் y ஈக்குவல்ஸ் டு 0. இந்த பேராபோலோட ஈக்குவேஷன் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது y ஈக்குவல்ஸ் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ரெண்டையுமே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ரெண்டுக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணுங்க. அப்போ என்ன சார் பண்ணும், y ஈக்குவல்ஸ் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் y ஈக்குவல்ஸ் டு 0. ஏன்னா y ஈக்குவல் டு 0 ஸ்ட்ரைட் லைன் இல்லைங்களா? அப்போ இந்த y ஈக்குவல் டு 0 தூக்கி இதில் போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இது ரெண்டுமே இடத்த மாத்துங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸை காமனா வெளியே எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ ஏ இன்டு பி ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா ஃபைனல் ஆன்சர் 0 சார். அப்போ கண்டிப்பா ஏ 0வா இருக்கணும், இல்லைன்னா பி 0வா இருக்கணும். சப்போஸ் ஏ 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். சரிங்களா? சப்போஸ் பி 0 இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0வா இருக்கணும், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த பேராபோலா எக்ஸ் ஆக்சிஸை எங்க சார் மீட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 0ன்ற பிளேஸ்ல மீட் பண்ணணும். இப்போ 0ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆரிஜின் 0. ஏன்னா இங்கே ஒய்க்கான வேல்யூ டிஃபால்ட்டாக 0 தான். அப்போ ஒய்க்கு 0 தான். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கான வேல்யூ 2ல மீட் பண்ணுது, ஒய்க்கான வேல்யூ 0. அப்போ ஆக்சிஸை நம்மளால கண்டிப்பாக வரைஞ்சிட முடியும். எது சார் ஆக்சிஸ்? ஏன்னா இதான 0. அப்போ கிளியர் என்னால் வரைஞ்சிட முடியும். இது என்ன சார்னா ஒய் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? இப்போ இன்னொரு கர்வ் என்னன்னு பாருங்க சார். ஒரு கர்வ் வரைஞ்சிட்டோம். அனதர் கர்வ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்கோம். ஸோ அனதர் கர்வ் என்ன சார் கொடுத்துருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இடத்த மாற்றி எழுதுனா
ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ எக்ஸாக்ட் 45 டிகிரி ஆங்கிளில் போகும். ஏன் சார்னா எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா ஒய்க்கு 1 தான், எக்ஸுக்கு -1 போட்டால் ஒய்க்கு -1, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுனா எக்ஸாக்ட் 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு டென்டேட்டிவாக ஒரு படத்தை வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? அப்போ இப்போ என்ன சார் என்னோட ரெக்வயர்டு ரீஜியன் ஆஃப் இன்டகிரேஷன் எது சார்னு கேட்டிங்கன்னா இதுதான் எனக்கு தேவையான ரெக்வயர்டு ரீஜியன் ஆஃப் இன்டகிரேஷன் இல்லைங்களா? அப்போ எனக்கு இந்த பாயிண்ட் தெரியணும். எது சார்னா டாப்ல இருக்கக்கூடிய அனதர் பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான். ஒன்ஸ் அகெயின் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பிட்வீன், அங்கே என்ன சார் ரெண்டு கர்வ் போகுது, பேராபோலா ஆஸ் வெல் ஆஸ் ஸ்ட்ரைட் லைன், பேராபோலாவும் ஸ்ட்ரைட் லைனும். ஸோ பேராபோலோட ஈக்குவேஷன் என்ன சார், y ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் இல்லைங்களா? அப்போ இந்த y ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற டேர்முக்கு இதில் பேஸ்ட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சப்போஸ் அதில் பேஸ்ட் பண்ண என்ன சார் கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு வாங்க சார், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வாங்க, 2x இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஆல்ரெடி பிளஸ் எக்ஸ் இருக்கு ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸை காமனாக எடுத்து என்ன சார் கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ எய்தர் எக்ஸ் 0வா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் 1 0வா இருக்கணும். அப்போ தான் ஃபைனல் ஆன்சர் 0வா இருக்க முடியும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ல மீட் பண்ணுது இல்லைங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம் இல்லையா சார், இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இல்லை இந்த கருவில் போடுற மாதிரி இருந்தாலும் சந்தோஷம், எதில் வேணால் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு 0 தான். அப்போ எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன சார் ஆகும், ஒய் இஸ் ஆல்சோ 1. எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு 0. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன சார்னா 0,0 ஆல்ரெடி நமக்கு தெரியும். தென் இந்த பாயிண்ட் என்னன்னா 1,1 தான். ஸோ 0,0ல மீட் பண்ணுது, 1,1ல மீட் பண்ணுது. இந்த ஈக்குவேஷன் என்ன சார், y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் தனியாக எழுதிக்கிறேன். எதுக்கு சார்னா என்னோட கன்வீனியன்ட்டுக்காக அந்த படத்தை மட்டும் தனியாக ஒரு டைம் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் சார் கர்வ். அப்போ டென்டேட்டிவாக வருது, இதுதான் ஒரு கர்வ் இல்லையா? ஸோ அப்பர் லிமிட் என்ன சார், அப்பர் கர்வ் என்ன சார், y ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்பர் கர்வ். லோவர் கர்வ் y ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ நம்ம அப்பர் கர்வ் என்ன சார் சொல்லலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்பர் கர்வை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம், லோவர் கர்வை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட் என்ன சார், மினிமம் பாயிண்ட் ஆரிஜின் 0,0, மேக்ஸிமம் போகக்கூடிய இந்த பாயிண்ட் என்ன சார் 1,1. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன சார், ஏரியா ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்பர் கர்வ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் லோவர் கர்வ் இல்லையா சார்? அதான சார் ஃபார்முலா, இன்டு டிஎக்ஸ். அப்போ ஏ டு பி என்ன சார் வருது, நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸோட லிமிட் என்ன சார், மினிமம் 0, எக்ஸோட மேக்ஸிமம் லிமிட் 1. அப்போ இன்டெக்ரல் 0 டு 1 அப்பர் கர்வ் என்ன சார் இருக்கு, 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் வெறும் எக்ஸ் மட்டும்தான், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும்தான். ஸோ இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். இது சாதாரண சிங்கிள் இன்டெகிரேஷன் தான் சார். ஸோ மறுபடியும் ஒரு டைம் ஒர்க் பண்ணிங்க, 0 டு 1. எனக்கு 2x இருக்குது, இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ கட் பண்ண என்ன சார் கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ இது என்ன சார் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் தனியாகவும் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் தனியாகவும் ஒர்க் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் டிஎக்ஸ்க்கான வேல்யூ என்ன சார், எக்ஸ் ஸ்கொயர் பை 2. எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு என்ன சார் வேல்யூ, எக்ஸ் கியூப் பை 3. லிமிட் என்ன சார், 0 டு 1. ஸோ அப்பர்னு போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 1/2 கிடைக்கும், இல்லை 1 ஸ்கொயர் போட்டாலும் சரி. மைனஸ் 1 கியூப் பை 3. லோவர் லிமிட் ஃபுல்லாக 0 சார், லோவர் லிமிட் போட்டால் ஃபுல்லாக 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் இருக்கும், 1/2 மைனஸ் 1/3 இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 3 மைனஸ் 2/6ன்னு கிடைக்கும். ஸோ 3ல 2 போர்ஷன் என்ன சார், 1/6. இது ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸை கண்டிப்பாக நம்ம போடணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் நமக்கு வருது, 1/6. இதே எக்ஸாம்பிள் நம்ம டபுள் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்க, இதே ஆன்சர் தான் வந்திருக்கும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.
இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். நன்றி.